அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அண்ணா ஐஏஎஸ் அகாடமியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிறுவல் ஆசிரியர். இன்றைய தினம் டிசம்பர் 22 மற்றும் 23 ஆகிய 2 தேதிகளுக்குரிய நடப்பு நிலையும் ஒரே வீடியோல நம்ம தொகுத்து வழங்க போறோம். சரியா? வழக்கம் போல டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை வச்சு ஓகேவா நம்ம வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். இடையில நடுவுல அப்பப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்விகளையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சரியா? அதே மாதிரி டெய்லி பார்த்தீங்கன்னா தினம் ஒரு திட்டம் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை நம்ம ஸ்பெஷலா வச்சிருக்கோம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பொருளாதார செய்திகள். சரியா? ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சில. 20 கேள்விகள் வரப்போகுது எக்கனாமிக்ஸ்ல இருந்து. அதனால பாருங்க, 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம், இதுவும் தொடர்ந்து நம்ம வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? பாருங்க, ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் நடைபெற்றது. சரியா? எப்பவுமே அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு யாரு தலைவராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர். அந்த வகையில தற்போது மத்திய நிதியமைச்சராக இருப்பவர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். சரியா? தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? அவர் தான் ஜிஎஸ்டி கவுன்சில், எதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் 55வது ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தலைவராக இருக்காங்க. அதனுடைய கூட்டம் சமீபத்தில் நடைபெற்ற இடம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர். சரியா? அந்த கூட்டத்துல சில முக்கியமான பரிந்துரைகளை ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து முன் வச்சிருக்கிறாங்க. சரியா? அவங்க முன்வைத்த அந்த பரிந்துரைகள் எவை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மேக்சிமம் இது வந்து செயல்படுத்துவாங்க. இருந்தாலும் பரிந்துரைகள் அப்படிங்கிற பேர்ல ஃபர்ஸ்ட் பரிந்துரை, செறிவூட்டப்பட்ட அரிசி வித்துகளுக்கான ஜிஎஸ்டி. சரியா? அது 5% குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செறிவூட்டப்பட்ட அரிசினா விட்டமின் B12 இருந்து சரியா ஃபோலிக் அமிலம், அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா முக்கியமான அந்த சத்துக்களும் பார்த்தீங்கன்னா சேர்க்கப்பட்டு என்ரிச்ட் ரைஸ் அப்படிங்கிற பேர்ல செறிவூட்டப்பட்ட அரிசி வித்துகள் உருவாக்கப்பட்டுள்ளது. சரியா? இதற்கான ஜிஎஸ்டி விதத்தை 5% குறிப்பதற்கு 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் பார்த்தீங்கன்னா பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அடுத்த பரிந்துரை பாருங்க, மரபணு சிகிச்சைக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? விலக்கு அளிக்க வேண்டும், கம்ப்ளீட்டா ஜிஎஸ்டி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, வணிக ஏற்றுமதியாளருக்கு விநியோகிக்கும் சரக்குகளுக்கு இழப்பீட்டு செஸ் வரியை 0.1% குறைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு சம்பவம் பாருங்க, மின்சார வாகனங்கள். சரியா? இ வெஹிக்கிள்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய வாகன விற்பனைகள். சரியா? பழைய வாகனங்களை யாராச்சும் வாங்குறதா இருந்தாலும் விற்பனை செஞ்சாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி விதிக்கப்படும். ஓகேவா? டக்குன்னு என்னடா பழைய வாகனங்களுக்கு 18% ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா மத்திய அரசோட திங்கிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி அதிகப்படியான டாக்ஸ் போடுறதுனால இந்த பழைய வாகனங்கள் பயன்படுத்த என்ன ஆகும், நிறைய புகை வெளியிடப்படும். சரி? அந்த மாசு, இந்த சுற்றுச்சூழல் வந்து பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதனால அதை வந்து அந்த அளவுக்கு ஊக்குவிக்க வேண்டாம், இதை பழைய வாகனங்களை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டாம். அதற்காக தான் இந்த ஜிஎஸ்டியை அதிகரிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்ற இடம் ஜெய்சால்மர். அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் எப்பவுமே தலைவராக இருப்பவர் நிதியமைச்சர். அந்த வகையில 55வது ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தற்போது தலைவராக இருப்பவர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அந்த குழுவானது பார்த்தீங்கன்னா கூடிய கூட்டத்தில் சில பரிந்துரைகளை பண்ணியிருக்கிறாங்க. அதான் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? முக்கியமானது, அதில் செறிவூட்டப்பட்ட அரிசி வித்துகளுக்கான ஜிஎஸ்டி விகிதம் எத்தனை சதவீதமாக, 5% குறைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, மின்சார வாகனங்கள் பழைய வாகன விற்பனைகளுக்கு 18% ஜிஎஸ்டி விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அடுத்து பயன் போலாமா? அடுத்து பாருங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் பாருங்க, உப்பு மற்றும் மசாலா சேர்க்கப்படாத பாப்கார்ன். சரியா? பாப்கார்ன். சரியா? பாப்கார்ன். சரி, சின்ன பசங்க சாப்பிட்ற அந்த பாப்கார்ன் பாருங்க, உப்பு மற்றும் மசாலா சேர்க்கப்படாத பாப்கார்ன் பாக்கெட்டில் அடைக்கப்படவில்லை என்றால், சரியா, அதற்கு 5% ஜிஎஸ்டி விதிக்கப்படும். சப்போஸ் அந்த உப்பு மற்றும் மசாலா சேர்க்கப்படாத அந்த பாப்கார்ன் அது பாக்கெட்டில் அடைக்கப்பட்டிருந்தால், சரிங்களா, 12% ஜிஎஸ்டி விதிக்கப்படும். என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்களா? அதை லூஸ்ல விற்பனை செய்யறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாப்கார்ன் வந்துட்டு 5% ஜிஎஸ்டி விதிக்கப்படும். பாக்கெட்ல அடைச்சு அந்த பாப்கார்னை சேல்ஸ் பண்ணாங்கன்னா அதற்கு 12% ஜிஎஸ்டி விதிக்கப்படும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறார். சரியா? அடுத்து, சர்க்கரை கலந்த பாப்கார்னுக்கு, சரி, சர்க்கரை கலந்த பாப்கார்னுக்கு 18% ஜிஎஸ்டி. ஏன்னா இதுல சுகரும் ஆட் இருக்கிறதுனால அதை வேற மாதிரி கால்குலேட் பண்ணி அதை 18% ஜிஎஸ்டி விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஜிஎஸ்டி
கவுன்சில் வந்து பரிந்துரை விதிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமானது, ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடுகள் மீதான ஜிஎஸ்டியை குறைப்பதற்கான முடிவு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம், முன்னாடி ஒரு கமிட்டி ஞாபகம் இருக்காமா? சொல்ல பார்க்கலாம். சாம்ராட் சௌத்ரி கமிட்டி எதுக்கு போட்டாங்க? கடந்த வகுப்புல நம்ம பார்த்தது. யார் ஃபர்ஸ்ட் சாம்ராட் சௌத்ரி? பீகாரோட துணை முதல்வர். சரி, பீகார் மாநிலத்தின் துணை முதல்வராக இருப்பவர் சாம்ராஜ் சௌத்ரி. அவருடைய தலைமையில ஒரு கமிட்டி போட்டாங்க. சரியா? 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த கமிட்டியை போட்டாங்க. இந்த கமிட்டி எதற்காக உருவாக்கப்படுது அப்படின்னா, ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடுகள் மீதான ஜிஎஸ்டி 18% இருந்துச்சு. ஓகேவா? அந்த 18% ஜிஎஸ்டியை குறைக்கலாமா, கூட்டலாமா, இல்ல தூக்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை வழங்குவதற்கு தான் பீகார் துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி தலைமையில ஒரு கமிட்டி போட்டாங்க. ஓகேவா? இப்ப இந்த 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க இன்னும் சரியா வந்து என்ன பண்ணல, சாம்ராஜ் சௌத்ரி குழுட்ட சரியா வந்து இன்னும் கலந்து ஆலோசிக்கவில்லை. அதனால இது தொடர்பாக, சரியா, ஆயுள் மருத்துவ காப்பீடுகள் மீதான ஜிஎஸ்டி தொடர்பாக நாங்க இன்னும் முடிவு பண்ணல. அதனால அதை வந்து என்ன பண்ணிருக்கிறோம், ஒத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃபர் அப்படிங்கிறதுல IRDAI அப்படின்னா நம்ம IRDAI இன்சூரன்ஸ், சரியா, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியாவில் காப்பீடு துறைகள், சரியா, இந்தியாவில் இருக்க எல்லா காப்பீடு துறைகளையும் கட்டுப்படுத்தும் தலைமை அமைப்புக்கு தான் என்ன பேரு? IRDAI. சரியா? இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1999 உருவாக்கப்பட்டது IRDAI. கடந்த வகுப்புல நம்ம ஒண்ணு பார்த்தோம், 1997ல ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. என்ன அமைப்புமா? சொல்ல பார்க்கலாம், தெரிஞ்சவங்க கைத்துங்க. 1997, இது 99ல உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பு IRDAI. 97ல என்ன பார்த்தோம்? ட்ராய். சரியா? இந்தியாவில் தொலைத்தொடர்பை கட்டுப்படுத்தும் தலைமை அமைப்பு, சரியா, டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 1997ல உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு 1999ல உருவாக்கப்பட்டது. ரெண்டு அமைப்புமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் போலாமா? அடுத்து நாடுபணிகள்ல ஒரு முக்கியமான ஒரு மாநாடு. சரி பாருங்க, உலக பொருளாதார உச்சி மாநாடு, சரியா, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் சொல்லுவாங்க. சரியா? WEF. ஓகேவா? இந்த அமைப்போட தலைமையிடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தோட தாவோஸ்ல இருக்கு. இங்கதான் இந்த மாநாடு எப்பவுமே நடைபெறும். சரிங்க? பாருங்க, அடுத்த ஆண்டு, சரியா, அதாவது ஜனவரி 20, 2025 அன்று சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிற தாவோஸ் நகரில், சரிங்களா, உலக பொருளாதார உச்சி மாநாடு 25ஆம் ஆண்டிற்கான உலக பொருளாதார உச்சி மாநாடு நடைபெற உள்ள இடம் எங்க? தாவோஸ். சரிங்களா? இந்த மாநாட்டுல இந்தியாவில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கலந்துக்க போறாங்க இந்தியாவின் சார்பில். ஓகேவா? அதுல பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து ஒரு 3 மாநிலத்தின் முதல்வர்களும் கலந்துக்க போறாங்க. அது எந்தெந்த மாநிலத்தின் முதல்வர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ், புதுசா இப்போ ஒரு சிஎம் ஆனார்ல, அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ், ஆந்திராவை சேர்ந்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த ரேவந்த் ரெட்டி. ஓகேவா? இந்த 3 முதல்வர்களும் 25ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உலக பொருளாதார உச்சி மாநாட்டில் கலந்துக்க போறாங்க. அந்த மாநாடு நடைபெற உள்ள இடம் எங்க? சுவிட்சர்லாந்துல இருக்கிற தாவோஸ். ஓகேவா? சரி, பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு நடைபெற இந்த மாநாட்டின் மைய கருத்து, சரியா, தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா நுண்ணறிவு யுகத்துக்கான, சரியா, நுண்ணறிவு யுகத்துக்கான ஒத்துழைப்பு. சில நேரங்களில் அந்த மைய கருத்தை கொடுத்து இது எந்த மாநாட்டின் மைய கருத்து அப்படின்னு கேள்விகள் வரலாம். சரியா? அடுத்த விஷயத்துக்கு போலாமா? பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா குவைத் இடையே 4 ஒப்பந்தங்கள். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 43 ஆண்டுகளுக்கு பிறகு, சரியா, குவைத் நாட்டிற்கு ஒரு இந்திய பிரதமர் போயிருக்கிறாரு. அவர் யாரு? நரேந்திர மோடி. சரியா? பிரதமர் நரேந்திர மோடி போயிருக்கிறாங்க. அங்க போயிருக்கும் போது பாத்தீங்கன்னா சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. ஒரு முக்கியமான விருதும் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. சரிங்களா? பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி குவைத் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டார். குவைத் நாட்டிற்கு, சரிங்களா, அப்போது அவர் சந்தித்த குவைத்தோட மன்னர் ஷேக் மெஷால் அல் அகமது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படின்னு கேள்வியில் கேட்கலாம். குவைத் மன்னர் நரேந்திர மோடிக்கு ஒரு விருது கொடுத்தார். என்ன விருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவைத் நாட்டின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர். சரியா? தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் அப்படிங்கிற பேர்ல குவைத் நாட்டில அந்த நாட்டின் உயரிய விருது வழங்கப்படுகிறது. சரி, இந்த விருது ரீசெண்டா யார் வழங்கியிருக்கிறாங்க? பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது. இந்த பிரதமர் மோடி பாத்தீங்கன்னா 20வது முறையாக, சரியா, பல்வேறு நாடுகள், 20 நாடுகள் அந்த நாட்டில் இருக்கிற உயரிய விருதை நரேந்திர மோடிக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதுல 20வது உயரிய விருது எதுன்னு பாத்தீங்கன்னா தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர். எந்த நாடு வழங்கியிருக்கிறாங்க? குவைத். சரியா? விருதை வழங்கியது குவைத்தோட மன்னர் ஷேக் மெஷால் அல் அகமது. ஓகேவா? சரி, அந்த விருது வாங்கின கையோட இந்தியாவுக்கும் குவைத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது.
என்னென்ன ஒப்பந்தங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பாதுகாப்பு துறையினர் தொடர்புடையது, அடுத்து பார்த்தீங்கன்னா கலாச்சாரம், அடுத்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு, அடுத்து சூரிய மின்சக்தி. சரிங்களா? இந்த 4 ஒப்பந்தங்கள் யாருக்கும் கையெழுத்தா இருக்குது? இந்தியா மற்றும் குவைத். சரிங்களா? அடுத்த டாபிக் போலாமா? அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சரியா? இது FSSAI அமைப்பு. ஓகே, இது உணவு அந்த மாதிரி டாபிக் தானே இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வந்து 2-3 சட்டங்கள் இதுல வந்ததுனால இந்தியன் பாலிட்டில ஆட்சியில நம்ம சேர்த்திருக்கோம். சரிங்களா? FSSAI. ஓகேவா? ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா? அதோட தமிழ் விரிவாக்கம் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டு அமைப்பு. ஓகேவா? உருவாக்கப்பட்ட நாள் பாருங்க, செப்டம்பர் 5, 2008 உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் உணவு தானியங்கள் சரிங்களா நம்ம வந்துட்டு சிறப்பா உருவாக்குறோம், அது பிரச்சனை கிடையாது. அதை என்ன பண்றோம்? பேக்கிங்ல போடுறோம். பேக்கிங்ல எக்ஸ்பிரி டேட்டு உள்ள என்னென்ன இன்கிரியன்ட்லாம் உள்ள சேர்த்திருக்கோம், இது எல்லாமே வந்து மக்களுக்கு உகந்ததா இல்லையா, இது எல்லாமே யார் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க? FSSAI அமைப்பு. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது செப்டம்பர் 5, 2008 சரியா? இது தொடர்பான 2 சட்டங்கள் பாருங்க, எங்க நீங்க தப்பு பண்ணுவீங்களோ அதை 2ஐயும் சேர்த்து கொடுத்துருங்க பாருங்க. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு 2006. இந்த சட்டத்தின்படிதான் FSSAI அமைப்பு உருவாக்கப்பட்டது. சரிங்களா? உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம் 2006. இங்க பாருங்க என்னொன்னு கொடுத்துருங்க பாருங்க, உணவு பாதுகாப்பு சட்டம் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. இந்த ரெண்டுக்கு என்னமா வித்தியாசம்? உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம் 2006, உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி பார்த்தீங்கன்னா, உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டங்கிறது நம்ம சாப்பிட்ற உணவு பொருட்கள் தரமாக இருக்க வேண்டும், அதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இந்த 2006 சட்டம். உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா இந்தியாவில் இருக்க அனைவருக்கும், முக்கியமா கைவிடப்பட்டோர் முதியோர்களுக்கும் என்ன கிடைக்க வேண்டும்? உணவு தானியங்கள் கிடைக்க வேண்டும், அதுவும் இலவசமாக. அதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உணவு தரநிலைக்காக 2006 சட்டம், எல்லாருக்கும் உணவு தானியங்கள் கிடைக்க வேண்டும், அதற்காக 2013 சட்டம். சரியா? அடுத்த செய்திக்கு போலாமா? பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபில. சரியா? ஜியாகிரபில ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா, பல வருஷத்துக்கு இனிமேல் ரொம்ப முக்கியமா இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த காடுகள் பரப்பளவுல இருந்து எப்பவுமே ஒரு கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. சரியா? நீங்க பார்த்திருப்பீங்க டிஎன்பிஎஸ்சியோட புதிய சிலபஸ்ல புவியியல் கொடுத்துட்டு கடைசியில நடப்பு நிகழ்வு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்களா, அந்த ஏரியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா தான் நமக்கு ஒரு நியூஸா கிடைச்சிருக்கு. என்னன்னு சொல்லி பாருங்க, இந்தியாவில் காடுகளின் பரப்பளவு உயர்ந்து உள்ளது. சரிங்களா? பாத்தீங்கன்னா இந்த அறிக்கை வெளியிட்டது யார் பார்த்தீங்கன்னா இந்திய வன ஆய்வு நிறுவனம். சரியா? இந்திய வன ஆய்வு நிறுவனம், ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்ற FSI அமைப்பானது இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. சரியா? அந்த அறிக்கையின்படி சரியா 2022, 21, 22 காடுகளின் பரப்பளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்குது? 7,13,789 சதுர கிலோமீட்டர். சரிங்களா? இது 23ஆம் ஆண்டு கொஞ்சம் உயர்ந்து காணப்படுகிறது. சரிங்களா? பாத்தீங்கன்னா அது எவ்வளவு 2023ஆம் ஆண்டு உயர்ந்து இருக்குது? 7,15,343 சதுர கிலோமீட்டராக உயர்ந்து உள்ளது இந்தியாவில் காடுகளின் பரப்பளவு. சரிங்களா? இதன் மூலம் இந்தியாவில் காடுகளின் பரப்பளவு சரிங்களா காடுகளின் பரப்பளவு மட்டும் 21.76%, மரங்களின் பரப்பளவு புவியியல் பரப்பில் 3.41% அதிகரித்துள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, காடுகளின் பரப்பளவு தான் 21.76%, மரங்களின் பரப்பளவு 3.41%. சரியா? ஒட்டுமொத்தமாக அந்த காடுகளும் மரங்களும் இணைந்து மொத்த இந்தியாவின் நிலப்பரப்பில் எத்தனை சதவீதமா இருக்குது? 25.17. இதுதான் முக்கியம், கவனமா இருங்க மக்களே. இந்தியாவில் தற்போது காடுகளும் மரங்களும் நிறைந்த அந்த பரப்பளவு, அந்த பகுதியானது எத்தனை சதவீதமா இருக்குது? மொத்த நிலப்பரப்பில் 25.17%. சரியா? அது பார்த்தீங்கன்னா பரப்பளவில் பார்த்தீங்கன்னா 8,27,357 சதுர கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது. இப்படியும் கேட்கலாம், சதவீத அடிப்படையிலும் கேட்கலாம், கவனமா இருங்க. சரிங்களா? தேசிய வன கொள்கை, இது வந்து கடந்த வகுப்பில் நம்ம பார்த்திருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களே சொல்லுங்க, தேசிய வன கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1988. அந்த 88 கொள்கையின்படி சரியா காடுகள் மற்றும் மரங்களின் பரப்பளவு வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் எத்தனை சதவீதமாக இருக்க வேண்டும்? 33% இருக்க வேண்டும். சரிங்களா? இந்தியாவில் முதல் முறையாக காடுகள் கொள்கை வெளியிடப்பட்டது 1952ல வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது காடுகள் கொள்கை 1988ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அந்த 88ஆம் ஆண்டு கொள்கையோட முக்கியமான ஒரு இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் 1/3 எவ்வளவுமா
மூன்றில் ஒரு பங்கு அல்லது 33% எதாக இருக்க வேண்டும்? காடுகளும் மரங்களும் நிறைந்த பகுதியாக இருக்க வேண்டும். அந்த இலக்கை நோக்கி தான் இந்தியா வந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தற்போது எவ்வளவு உயர்ந்திருக்குது? 25.17% காடுகளும் மரங்களும் இருக்கிற பகுதி உயர்ந்திருக்குது. சரிங்களா? அப்படியே பாருங்க, தொடர்ந்து பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா பார்த்துட்டு இருக்கோம். சரியா? வன அதிகரிப்பில், அதாவது ஏற்கனவே அந்த 2021, 23 அதுக்கு முன்னாடி நம்முடைய காடுகளோட பரப்பளவு எவ்வளவு இருந்துச்சோ இப்போ எவ்வளவு அதிகரிச்சிருக்கு. சரியா? அதன் அடிப்படையில முதலிடம் சத்தீஸ்கர் மாநிலம். சரியா? காடுகளின் பரப்பளவு அதிகரிப்பில் நம்பர் 1 ஸ்டேட் எது? சத்தீஸ்கர் மாநிலம். பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறது உத்தரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா. 559 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு காடுகளின் பரப்பளவு அதிகரிச்சிருக்குது. இங்க பாத்தீங்கன்னா 684. சரியா? சத்தீஸ்கர்ல 684 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு அந்த குறிப்பிட்ட இடைவெளியில காடுகளின் பரப்பளவு என்ன இருக்குது? அதிகரித்துள்ளது. சரிங்களா? 3ஆம் இடத்துல ராஜஸ்தான். பாருங்க, ராஜஸ்தான் நம்ம பாலைவனம் அது இதுன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். பாத்தீங்கன்னா அங்க கிடைக்கிற தண்ணீரை சிறப்பான முறையில பயன்படுத்துறாங்க. அதனால அங்க காடுகளின் பரப்பளவு அதிகரிச்சிருக்குது. அதனால வன அதிகரிப்பில் 3ஆம் இடத்தை பெற்றுள்ளது யாரு? ராஜஸ்தான் மாநிலம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த காடுகள் மற்றும் மரங்கள் பரப்பளவில் மேல பார்த்தது காடுகளின் பரப்பளவு அதிகரித்த அந்த சதவீத அடிப்படையில சத்தீஸ்கர் மாநிலம் முதலிடம். இங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த காடுகள் மற்றும் மரங்கள், ஓகேவா, அந்த பரப்பளவில் இந்தியாவில் முதலிடத்துள்ள மாநிலம் என்னது? மத்திய பிரதேசம். கிட்டத்தட்ட 85,724 சதுர கிலோமீட்டர் காடுகள் மற்றும் மரங்களை கொண்டது எது? மத்திய பிரதேசம் முதலிடத்தை பெற்றுள்ளது. 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். சரியா? 3ஆம் இடத்துல மகாராஷ்டிரா மாநிலம். அப்போ மத்திய பிரதேசம், அப்படியே பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம், அப்படியே வந்தீங்கன்னா மகாராஷ்டிரா. இதுதான் காடுகள் மற்றும் மரங்கள் பரப்பளவில் இந்தியாவில் முன்னணியில் உள்ள முதல் 3 மாநிலங்கள். அடுத்து காடுகளின் பரப்பளவில். சரியா? காடுகளின் பரப்பளவில், ஓகேவா, நம்பர் 1ல எடுத்திருக்கிறது இது வந்து காடுகள். இங்க மேல கொடுத்தது காடுகள் மற்றும் மரங்கள். இங்க நம்ம பாக்குறது வெறுமனே காடுகள் பரப்பளவில். நம்பர் 1 எதுன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம். 2ஆம் இடத்துல அருணாச்சல் பிரதேசம். இந்த 3ஆம் இடம் மட்டும் மாறி இருக்கு பாருங்க, சத்தீஸ்கர் மாநிலம். காடுகளும் மரங்களும் அந்த இருக்கிற அந்த பரப்பளவில் 3ஆம் இடத்துல இருக்கு மகாராஷ்டிரா. அதே மாதிரி வெறுமனே காடுகள் மட்டும் சரியா இருக்கிற மாநிலங்கள்ல 3ஆம் இடத்துல சத்தீஸ்கர் மாநிலம் இருக்குது. சரிங்களா? கவனமா இருங்க. ஆனா எதுல மாற்றம் கிடையாது. ஒட்டுமொத்த காடுகள் மற்றும் மரங்களின் பரப்பளவிலும் சரி, தனியே காடுகளின் பரப்பளவிலும் சரி, முதல் 2 இடங்கள்ல யார் தான் இருக்கிறா? மத்திய பிரதேசம் மற்றும் அருணாச்சல் பிரதேசம். சரியா? அப்படியே தொடர்ந்து பாருங்க பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் நிறைய வரும், கவனமா இருங்க. காடுகளின் அடர்த்தியில் இருக்கிற மொத்த நிலப்பரப்பில் சரியா அதிகப்படியான காடுகளை யார் வச்சிருக்காங்களோ அதான் அந்த ஃபாரஸ்ட் டென்சிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காடுகளின் அடர்த்தியில யாரு டாப்ல இருக்கிறாங்க? லட்சத்தீவு. மொத்த நிலப்பரப்பில் பாத்தீங்கன்னா 91.33%. சரி, மொத்த நிலப்பரப்பில் 93.3% எதுதான் இருக்குது? காடுகளின் பரப்பளவு தான் இருக்குது. எங்க? லட்சத்தீவுல. மாநிலங்கள் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அது மிசோரம் 2ஆம் இடத்துல இருக்கு. சரிங்களா? பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த அளவுல லட்சத்தீவு டாப்ல இருக்குது. மாநிலங்கள் அளவில் பாத்தீங்கன்னா மிசோரம் முதலிடத்துல இருக்கு. ஒட்டுமொத்த அளவுல மிசோரம் 2ஆம் இடத்துல இருக்கு. சரிங்களா? 85.34% எதுதான் இருக்கு மிசோரம்ல? காடுகள் பரப்பளவு தான் இருக்கு. சரிங்களா? அந்தமான் நிக்கோபார்ல இது பாத்தீங்கன்னா 81.62%. காடுகளின் அடர்த்தியில முன்னணியில் உள்ள இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா லட்சத்தீவு, 2ஆம் இடத்துல மிசோரம், அடுத்து அந்தமான் நிக்கோபார். அதிகப்படியான காடுகள் பரப்பளவு யார் டாப்ல இருந்தாங்க? யாருமா? மத்திய பிரதேசம், அடுத்து அருணாச்சல் பிரதேசம். இங்க பாக்குறது டென்சிட்டியில. ஓகேவா? கவனமா இருக்கு. சரி, நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் போலாமா? சரி பாருங்க, சர்வதேச நீதி கவுன்சிலின் புதிய தலைவர். ஓகேவா? சர்வதேச நீதி கவுன்சிலின் பிராக்கெட்ல கொடுத்துரும் பாருங்க, இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் கோர்ட். சரியா? இன்னொன்னு உண்டு ICJ அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நம்ம இங்க பார்க்க போறோம். சரி, இன்டர்நேஷனல். ஓகேவா? இன்டர்நேஷனல் ஜஸ்ட். ஓகேவா? இது வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டர்னல் ஜஸ்டிஸ் கோர்ட். அதாவது ஐநாவுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சர்வதேச நீதி கவுன்சில் இருக்குது. அவங்களுக்குள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ள ஏதாச்சும் நீதி தொடர்பாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, நமக்கு உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இருக்குல்ல, அதே மாதிரி ஐநாவுக்குள்ள ஒரு நீதிமன்றம் இருக்கு. அது பேர் தான் இன்டர்னல் ஜஸ்டிஸ் கோர்ட். அந்த இன்டர்னல் ஜஸ்டிஸ் கோர்ட்டுக்கு தான் இந்தியாவில இருந்து ஒரு நபர் புதுசா தலைவராக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய பேர் தான் மதன் லோகூர். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐநாவுக்கு உள்ள இருக்கிற சர்வதேச நீதி கவுன்சில் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் இந்தியாவை சேர்ந்த
மதன் லோகூர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி, தலைமை நீதிபதி கிடையாது, நீதிபதி. எந்த ஆண்டு பணியாற்றி இருக்கிறாரு? 2012ஆம் ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்றத்துல நீதிபதியாக பணியாற்றியவர் இந்த மதன் லோகூர். அவர் பாத்தீங்கன்னா பிஜி, சரியா, பிஜி நாட்டின் உச்ச நீதிமன்றத்திலையும் நீதிபதியாக 2019ஆம் ஆண்டில் நியமனம் செய்யப்பட்டவர் இந்த மதன் லோகூர். இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு பாருங்க, இதான் நான் சொன்னேன் ஐசிஜே, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இதுதான் சர்வதேச அளவுல நாடுகளுக்கு இடையே ஏதாச்சும் நீதி தொடர்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எங்கதான் வந்து முறையிடுவாங்க? இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அது உருவாக்கப்பட்டது 1945-46ல. அதோட தலைமையிடம் இருக்கிற இடம் எங்க இருக்கு? நெதர்லாந்து நாட்டுல இருக்கிற தி ஹேக் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. தி ஹேக் அப்படி சொல்லுவாங்க. இது வேற, இது வேற, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுல, அதுதான் ரெண்டை சேர்த்து கொடுத்துருக்கேன், கவனமா இருங்க. இங்க பாக்குறது ஐநாவின் சர்வதேச நீதி கவுன்சில், ஐநாவில் இருக்குது. இங்க பாக்குற அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அப்படி சொல்ற ஐசிஜே எங்க இருக்குது? தி ஹேக் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அமைந்துள்ள நாடு நெதர்லாந்து. ஓகேவா? ஓகே, அடுத்த டாபிக் போலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா விருதுகள். சரியா, விருதுகள் சில முக்கியமான விருதுகள், ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா பக்ரைன் நாட்டில், சரியா, பக்ரைன் நாட்டுல ஒரு விருது வழங்கியிருக்கிறாங்க. அந்த விருதோட பேர் தான் மெடல் ஆஃப் எஃபிஷியன்சி. பக்ரைன் நாட்டில் வழங்கப்படும் ஒரு உயரிய விருதுக்கு தான் பேரு மெடல் ஆஃப் எஃபிஷியன்சி. இந்த விருது சமீபத்துல இந்தியாவை சேர்ந்த ஒரு தொழிலதிபர், அவரோட பேர் பாத்தீங்கன்னா ரவி பிள்ளை. சரி, ரவி பிள்ளை என்ற இந்திய தொழிலதிபருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது எந்த நிறுவனத்தின் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பி குழுமத்தின் தலைவராக இருக்கிறாரு. இந்த விருதை பெறும் முதல் வெளிநாட்டவர், அதாவது பக்ரைன் நாட்டில் வழங்கப்படும் உயரிய விருது இந்த மெடல் ஆஃப் எஃபிஷியன்சி. முதல் முறையாக குவைத் நாடு இல்லாம வேற ஒரு ஃபாரினருக்கு கொடுத்திருக்காங்க. அந்த விருதை பெற்றது யாரு? இந்தியாவை சேர்ந்த ரவி பிள்ளை அவர்கள். ஓகேவா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விருது பாருங்க, ரயில் சேவைக்கான உயரிய விருது. சரியா, ரயில் சேவைக்கான ஒரு உயரிய விருது. அந்த விருது வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா தமிழகத்தை சேர்ந்த 9 பேருக்கு வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்க 16 ரயில்வே மண்டலங்களில் இருந்து மொத்தம் 101 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரயில்வே சேவைக்கான உயரிய விருது ரீசெண்டா ஒரு 9 நபர்களுக்கு தமிழ்நாட்டில் வழங்கியிருக்கிறாங்க. சரியா, அதுல ஒரு முக்கியமான ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ். சரியா, நம்ம சென்னையில இருந்து திருச்செந்தூர் இடையே இயக்கப்படும் ஒரு அதிவேக ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு பேர் தான் செந்தூர் எக்ஸ்பிரஸ். அது பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஃபிளட் வரும்போது வேற மாதிரி ஒரு டேமேஜ் ஆகி, சரியா, விபத்துல மாற்றமா இருந்துச்சு. அதை ஒரு நபர் வந்து காப்பாத்தி விட்டாங்க. சரிங்களா, இன்ஃபர்மேஷன் முன்னாடியே கொடுத்து அங்க இருந்த அந்த ரயில்வே வந்து பாத்தீங்கன்னா இயக்குவதை ஸ்டாப் பண்ண வச்சார். அதனால பல்வேறு உயிர்கள் வந்து என்ன பண்ணாங்க? காப்பாத்திருக்கிறார். ஓகேவா? அவர் உட்பட ஒரு 9 தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்களுக்கும் இந்தியாவில் 16 ரயில்வே மண்டலங்களிலிருந்து மொத்தம் 101 நபர்களுக்கும் இந்த ரயில்வே சேவைக்கான உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. சரியா, அதி விசிஷ்ட விருதுன்னு சொல்லுவாங்க. அந்த விருதுக்கு என்ன பேரு? அதி விசிஷ்ட விருது. சரியா, அதி விசிஷ்ட விருது என்று அழைக்கப்படும் விருது. ஓகேவா? தற்போது ரயில்வே துறை அமைச்சராக இருக்கிற அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தான் இந்த விருதை வழங்கியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்த டாபிக் போலாமா? அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தினம் பாருங்க, முதலாவது தியான தினம். சரியா, முதலாவது தியான தினம். சரியா, டிசம்பர் 21 அன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது. கடைபிடிக்கப்பட்ட இடம், அதாவது கொண்டாடப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐநாவின் தலைமையிடமான நியூயார்க், இன்டர்நேஷனல் ஹெட் குவார்டர்ஸ்ல முதல் முறையாக, சரியா, இந்த ஆண்டு தான் 2024ஆம் ஆண்டு. எந்த டேட்ல? டிசம்பர் மாசம் 21ஆம் தேதி உலக தியான தினம் முதல் முறையாக கொண்டாடப்பட்டுள்ளது. சரிங்களா, பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் 21 பாருங்க, குளிர்கால சங்கராந்தி தொடங்கும் நாள் சொல்றாங்க. சரி, குளிர்கால சங்கராந்தி தொடங்கும் நாள் டிசம்பர் 21. அதே மாதிரி இந்தியாவின் பரிந்துரையை ஏற்று ஜூன் 21 அன்றைய தினம் கோடைகால சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. சரியா, மிக நீண்ட பகல் நேரத்தை கொண்ட அந்த ஜூன் 21 அன்று இந்தியாவின் பரிந்துரையின் அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் சபை என்ன தினம் அறிவிச்சாங்க? இன்டர்நேஷனல் டே ஆஃப் என்னமா சொல்லுங்க? இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா. சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்படும் நாள் ஜூன் 21. அதற்கும் இந்தியா தான் பரிந்துரை பண்ணாங்க. அதே மாதிரி இந்த உலக தியான தினத்திற்கும் பரிந்துரை செய்த நாடு யார் தான்? இந்தியா தான். பாத்துக்கோங்க, டிசம்பர் 21 உலக தியான தினம், ஜூன் 21 உலக யோகா தினம். இரண்டையும் பரிந்துரை இந்தியா பண்ணிருக்கிறாங்க. நடுவுல 2 பேர் வருது பாருங்க, யுஎன்ஜிஏ. யுஎன்ஜிஏனா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, ஐநா பொது சபைன்னு சொல்லுவாங்க. சரி, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட தற்போதைய பிரசிடென்ட், தலைவராக இருப்பவர் பீலே மோன் கியாங். சரியா, மோன் கியாங் அல்லது மோன் யாங்னு சொல்லுவாங்க. சரியா, அதே மாதிரி ஐநாவின் பொது செயலாளர், மேல பார்த்தது ஐநா பொது சபையின் தலைவர், இங்க பாக்குறது யுனைடெட் நேஷனோட செக்ரட்டரி ஜெனரல் யாரு பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ குட்டரஸ். இந்த 2 பதவிகளையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இங்க பாக்குறது உலக தியான தினம் டிசம்பர் 21, சர்வதேச யோகா தினம் ஜூன் 21. மறக்காதீங்க, இந்த 2ல இருந்து 1 அடிக்கடி எக்ஸாம்ல இனிமே கேட்க போறாங்க. நெக்ஸ்ட் அடுத்து போலாமா?
அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், நம்ம வழக்கமா டெய்லி பார்க்கக்கூடியது ஏரியா என்னமா, தினம் ஒரு திட்டம். தினம் ஒரு திட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்திருப்போம். புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டம். சரியா, புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டம். இதை தொடங்கினது யாரு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு. சரியா, மத்திய அரசு தான் தொடங்கி இருக்கிறாங்க. தொடங்கப்பட்ட ஆண்டு 2022. இது எதனுடைய பரிந்துரையின் அடிப்படையில இந்த புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020. சரி, 2020ஆம் ஆண்டு மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட 3வது தேசிய கல்விக் கொள்கை. எத்தனாவதுமா, 3வது. இப்போ ஃபர்ஸ்ட் எது, இந்தியாவோட முதலாவது கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது 1968. இரண்டாவது எப்போ, 1986. சரியா, 3வது புதிய கல்விக் கொள்கை ஜூலை 29, 2020 அன்று வெளியிடப்பட்டது. அந்த 3வது தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில தான் புதிய பாரதம் எழுத்தறிவுங்கிற திட்டத்தை மத்திய அரசு 2022ஆம் ஆண்டு தொடங்கி இருக்கிறாங்க. சரியா, அந்த திட்டம் தொடங்கப்பட்டது நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க. நாடு முழுவதும் 15 வயதிற்கும் மேற்பட்ட கல்வி கற்காத 5 கோடி பேருக்கு 2027ஆம் ஆண்டிற்குள் என்ன பண்ண வேண்டும், அடிப்படை எழுத்தறிவு பயிற்சியை வழங்க வேண்டும். இதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். என்ன நோக்கம், புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டம் 2022. 2020ஆம் ஆண்டிற்கான 3வது தேசிய கல்விக் கொள்கையின் பரிந்துரையின் அடிப்படையில அது உருவாக்கப்பட்டது. சரியா, இதனோட முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா 15 வயதிற்கு மேற்பட்டவருக்கு, அதாவது கல்வி கற்காத ஒரு 5 கோடி பேருக்கு அடுத்து வர்ற 2027ஆம் ஆண்டிற்குள்ள என்ன பண்ணணும், அடிப்படை எழுத்தறிவு பயிற்சியை வழங்க வேண்டும். அதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். சரிங்களா, ஏன்னா திட்டங்கள் கேட்கும்போது எந்த ஆண்டுன்னு சொல்லி கேட்கலாம், என்ன நோக்கம் சொல்லி கேட்கலாம், கவனமா இருங்க, விட்டுறாதீங்க. சரிங்களா, இல்லாட்டினா அதோட பேக்ரவுண்ட் ஏதாச்சும் ஒரு ரீசன் ஓகேவா இருக்கும். அது இதோட ரீசன் என்னது, தேசிய கல்விக் கொள்கை. எத்தனை தேசிய கல்விக் கொள்கை, 3வது தேசிய கல்விக் கொள்கை. சரியா, ஓகே. கடைசியாக இன்றைய தெரிஞ்சிருக்கான ஒரு பயன் பார்க்கலாம். ஒரு முக்கியமான விருது, சௌத்ரி சரண் சிங் விருது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சௌத்ரி சரண் சிங் முன்னாள் இந்திய பிரதமர். அவருடைய பிறந்தநாள் என்னைக்குமா, சரண் சிங்கோட பிறந்தநாள் நமக்கு என்னைக்கு, டிசம்பர் 23ஆம் தேதி. அன்றைய தினம் இந்தியாவில் என்ன தினம் சொல்லுங்க, தேசிய விவசாயிகள் தினம் சொல்லுவாங்க. சில கிசான் திவாஸ் அப்படி சொல்ற தேசிய விவசாயிகள் தினம் இன்றைய தினத்தில் கடைபிடிக்கப்படும், டிசம்பர் 23. அன்றைய தினம் சரண் சிங்கோட பிறந்த நாள். சரியா, அவருடைய பிறந்த நாள் டிசம்பர் 23. தேசிய விவசாய தினத்தை முன்னிட்டு விவசாயத்துறைக்கு சிறந்த பங்களிப்பு ஆற்றியவர்களுக்கு மத்திய அரசு விருதுகள் வழங்கிட்டு வராங்க. சரியா, சமீபத்துல இந்த விருதுகள் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களோட பேரு நீரஜா சௌத்ரி. அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நம்பர் பார்த்தீங்கன்னா இவங்க தான் போட்டோல பேப்பர்ல போட்டோலாம் போட்டிருந்தாங்க, ராஜேந்திர சிங். ராஜேந்திர சிங் ஒரு சிறப்பு பேர் இருக்குது, இந்தியாவின் தண்ணீர் மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். சரியா, இந்தியாவின் தண்ணீர் மனிதன் என்று அழைக்கப்படும் நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜேந்திர சிங். அடுத்து ஃபெரோஸ் ஹுசைன். அப்புறம் இன்னொரு முக்கியமான நபர் பிரீத்தம் சிங். இந்த 4 நபர்களுக்கும் 24ஆம் ஆண்டிற்கான சௌத்ரி சரண் சிங் விருது வழங்கப்பட்டுள்ளது. அது எந்த துறையை ஊக்குவிப்பதற்கான ஒரு திட்டம், விருது, விவசாய துறை. சரிங்களா, ஓகே. இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகளை மொத்தமா தொகுத்து நல்ல முறையில முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக கொடுத்திருக்கோம். தொடர்ந்து நோட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கடைசியாக இன்றைய தினத்திற்கான முக்கிய கேள்விகள் பார்க்கலாமா? சரி பாருங்க, சௌத்ரி சரண் சிங் அதுல இருந்து ஒரு கேள்வி பாத்துக்கோங்க. இந்தியாவில் தேசிய விவசாயிகள் தினம் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது அல்லது கொண்டாடப்படுகிறது? இதுதான் இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி. சரியா, இரண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா, இந்தியாவில் 3வது தேசிய கல்விக் கொள்கை எப்போது வெளியிடப்பட்டது? அதுதான் இன்றைய தினத்திற்கான இரண்டாவது கேள்வி. சரிங்களா, அடுத்து 3வது கேள்வி பாருங்க. 3வது கேள்வி, உலக தியான தினம் மற்றும் உலக யோகா தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இது அடுத்த கேள்வியா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், ஓகேவா, சர்வதேச அந்த குற்றவியல் நீதிமன்றின் தலைமையிடம் எங்கே அமைந்துள்ளது? ஓகேவா, அதுதான் அடுத்த கேள்வி. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, இந்தியாவில் காடுகளின் பரப்பளவில், சரியா, இந்தியாவில் காடுகளின் பரப்பளவில் முன்னணியில் உள்ள அல்லது முதலிடத்தில் உள்ள இந்திய மாநிலம் எது? இதுதான் அடுத்த கேள்வி. சரியா, கடைசி கேள்வி, இன்றைய தினத்திற்கான கடைசி கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதுதான் இன்றைய தினத்திற்கான கடைசி கேள்வி. சரியா, முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேள்விகளுக்கும் அனைத்து மாணவர்களும் பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. இந்த ஆண்டே வர்ற போட்டித் தேர்வுல அனைவரும் வெற்றி பெறதுக்கு முழுமையா ஒரு முயற்சியை போடுங்க. மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.